வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். அதாவது இந்த மணி அப்படிங்கிறது கோவிலில் அடிப்பாங்க. சில பேர் கேட்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என்னப்பா உங்கள் வீட்டில் ஓயாமல் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, காலம்பரை 5 மணிக்கெலாம் மணி அடிக்கிறாங்க, கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, என்ன சப்தம்? இந்த மணி அடிக்கிறது அப்படிங்கிறது வெண்கலம். இந்த வெண்கலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கோயில் என்ன பண்ணுவீங்க? பிரகாரத்தில் உட்காந்துக்கின்னு செல்ஃபி எடுப்பீங்க. இல்லை அப்படின்னா இன்றைக்கி என்ன சீரியல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சீரியலுடைய கதைகள். அதுவும் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை, யார் கூட போனாங்க, இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை திசை திருப்பது தான் இந்த மணி. இந்த பெல் அடித்தோடனே உங்களை திசை திருப்புகிறது. அறிவியல் உண்மை என்னன்னா, மணி அடித்தால் அந்த ஒலி உங்களை ஒருநிலைப்படுத்தும். எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறை எண்ணங்களாக மாற்றிவிடும். இந்த மணி ஒலி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. தெய்வ சங்கல்பம் அப்படின்னா ஆதிகாலத்திலிருந்து ஆகம கோவில்களில் மணி அடிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த மணியை பற்றி சொல்கிற பொழுது நிறைய விஷயங்கள். மணி அப்படின்னாலே கட்டபொம்மன் காலத்திலிருந்து இந்த மணி பயன்படுத்தியதற்கான காரணம் இருக்கிறது. கட்டபொம்மன் காலத்தில் சொல்லுவாங்க, திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்தவுடன், ஏன்னா முருகன் கடவுள் அப்படின்னா முருக கடவுளுடைய பக்தன் கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகனுடைய மிகப்பெரிய பக்தன். திருச்செந்தூரில் மணி அடித்து உச்சிகால பூஜை முடிந்த பிறகுதான் அவர் தன்னுடைய உணவில் கை வைப்பார். அந்த செய்தி அவருக்கு வர வேண்டும் என்பதற்காக வழி நெடுவிலும் பெரிய பெரிய மணி மண்டபம் கட்டி அந்த மணியை ஒவ்வொரு மணியாக அடித்து கடைசியில் அவருடைய வீட்டு அருகாமையில் ஒரு மணி வைத்து அதை அடித்து அந்த ஓசை கேட்டவுடன் மதிய உணவு அருந்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சயின்ஸ் இருக்கு பாருங்க. அவர் மதிய உணவு அருந்த வேண்டும் என்றால் முருகக் கடவுளுக்கு இந்த மணி அடித்து பூஜைகள் நடந்த பிறகு உண்ண வேண்டும். அதுக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவருடைய எண்ணங்களை பாருங்கள். மணி அடித்தவுடன் அரசர் உண்ண போகிறார். முருகனுக்கு பூஜை நடந்துவிட்டது, நாம் முருகனை நினைக்க வேண்டும். ஏன்னா இந்த மணி அடித்தோனையுமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது, திருச்செந்தூரில் முருகனுக்கு பூஜை முடிந்து விட்டது. ஆக முருகனுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணத்தில் வருகிறது. இந்த எண்ண ஓட்டம் முருகனை உங்களை நினைக்க வைக்கிறது இல்லையா? அந்த எண்ண ஓட்டம் முருகா என்கின்ற நாம் சொல்ல வைக்கிறது அல்லவா? மணி அடிச்சோனுமே சில பேர் முருகான்றுவாங்க, மணி அடிச்சோனுமே சில பேர் ஓம் சக்தி அப்படிம்பாங்க. அந்த முருகனுடைய பெயரையும் இறைவனுடைய பெயரையும் நமச்சிவாயத்தையும் மணி அடித்தவுடனேயே சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த மணி உருவாக்கிவிடும். ஏனென்றால் மணி என்பது நீங்கள் நினைப்பது போல் அல்ல. நம் உடம்பில் இருக்கும் அனைத்து சக்கரங்களையும் இயக்கச் செய்வது. அதனால்தான் மணியை கொண்டு போய் கோவில்ல வச்சாங்க. காலையில வீட்டில் மணி அடிச்ச உடனே இந்த ஓம் என்கின்ற ஒரு சப்தம் வரும். இந்த ஓம்ங்கிற ஒரு சப்தம் வந்தோடனே நீங்க சிதம்பரத்தில் இருக்கிற மணி அடிச்சீங்க அப்படின்னா அந்த மணி சப்தம் பார்த்தீங்கன்னா 1 நிமிட நேரம் நீடிக்கும். அப்படி ஓம்ங்கிற மாதிரி இருக்கும். இந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மறை சக்திகளை விரட்டிவிடும்.
நல்ல எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நல்ல எண்ணங்கள் அன்றைய தினம் உங்களுடைய வாழ்நாளில் சிறப்பான சில செயல்களை செய்வதற்கு உதவும். அதனால தான் கோவிலில் மணி அடிக்கணும். இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, தெருவில் கோயில் தெருவில் இருக்கிறவங்க மணி அடித்தாலே கோயில் ஒரே சப்தமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மணி ஒலி உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியது. ஏன்னா இந்த மணி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆலயங்களில் இந்த ஒலியை எழுப்பி நாம் இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.